சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் வீட்டை சுற்றிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அங்கிருந்து கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்துள்ளார். பாலவெற்றிவேல், இப்ப அந்த வீட்டை சுற்றிலும் காவல்துறையினரோட பாதுகாப்பு அப்படிங்கிறது பலப்படுத்தப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய தற்போதைய கள சூழல் என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பெரம்பூர் பகுதி முழுவதுமே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று இரவு 7 மணி அளவுல ஆம்ஸ்ட்ராமுக்கு சொந்தமான இந்த இடம்தான் அவருடைய கனவு இல்லம். இந்த இடத்துல அவர் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக நீண்ட நாட்களாக நாள்தோறும் இந்த பகுதியை பார்வையிடுறதும் நண்பர்களோட சேர்ந்து செல்வதும் வழக்கமாக ஒன்றாக இருந்த நிலையில நேற்று இரவு 7:30 மணி அளவில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. பாதி கட்டுமான பணியில் உள்ள இந்த வீட்டை பார்வையிடுவதற்காக ஆம்ஸ்ட்ராங் அவரோட நண்பர்களோடு இந்த வேணுகோபால் சாலை தெருவில் இந்த பகுதியில் வந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் மர்ம நபர்கள், குறிப்பாக 6 பேர் கொண்டவர்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற உணவு நிறுவனங்கள் உணவு டெலிவரி செய்யும் உடையோடு வந்திருந்த காரணத்தினால அவர்கள் மீது பெரிய சந்தேகம் ஏற்படவில்லை. மேலும் ஆம்ஸ்ட்ராங் எல்லாரு கூடயும் சகஜமாக பேசி பழகக்கூடியவர் என்பதால அவர்கள் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. இந்நிலையில நேரடியாக அவங்க கையில வச்சிருந்த கத்தி, அருவாள் உள்ளிட்ட பெரிய ஆயுதங்களோட அவரை எதிர்பாராத விதமாக தாக்கியிருக்கிறாங்க. உடல் இருந்த நண்பர்கள் பலரும் தடுக்க முற்பட்ட போதும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை எட்டி உதைத்து அவங்களை கீழே தள்ளி அவங்க மேல தொடர்ச்சியாக அரிவாள் வீச்சுகளும் கத்தி தாக்குதலும் நடைபெற்றிருக்கிறது. அதுதான் நம்ம அந்த கீழே இருக்கிற அந்த செருப்பு இதெல்லாம் பார்க்க முடியுது, எவிடன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. மேலும் நேற்று இந்த இடத்திலிருந்தே ஒரு கத்தி மற்றும் ஒரு அருவாள் 2 நாட்டு வெடிகுண்டை நேரடியாக கைப்பற்றிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழலை தான் 7:30 மணி அளவுல இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பகுதி முழுவதுமே மக்கள் வெள்ளத்தினாலையும் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய தொண்டர்கள் வெள்ளத்தினாலையும் சூழப்பட்டிருக்குது. இந்த ஒரு நேரத்தில் இங்கிருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கிருந்து வெறும் 250 மீட்டருக்குள்ளதான் செம்பியம் காவல் நிலையம் இருக்குது. இந்த காவல் நிலையம் பக்கத்தில் இருக்கும் போதே இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறது தான் பெரிய ஒரு அதிர்ச்சியா பார்க்கப்படுது. மேலும் காவலர்கள் உடனடியாக ஆம்ஸ்ட்ராங்கை மீட்டு அப்பல்லோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றவுடன் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவிக்க உடனடியாக அங்கு பகுஜன் சமாஜ் தொண்டர்கள் அந்த பகுதியில் குமிழ்ந்தார்கள். மேலும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருப்பதாகவும் அவர்கள் முழக்கமிட்டு புரோட்டஸ்ட்ல ஈடுபட்டாங்க. பின்னர் அவரது உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இரவு 10 மணியிலிருந்து தொடர்ச்சியாக விடிய 1 மணி வரை இந்த பகுதியில், குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குமிஞ்சிருந்தாங்க. மேலும் இந்த பெரம்பூர் செம்பியம் பகுதியிலையும் 200க்கும் மேற்பட்டவர்கள் இரவு நேரத்திலேயே சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக ஒரு மாநில தலைவருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்போ முதல் கட்டமாக, அதாவது 7:30 மணிக்கு கொலை நடந்த பிறகு அடுத்த ஒரு 3:30 மணி நேரத்திற்குள்ள இந்த வழக்கு சம்பந்தமாக 8 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறாங்க. குறிப்பாக வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜி அஸ்ரா கார்க் இந்த பகுதியில் வருகை தந்தார். நம்ம அந்த காட்சியில பார்த்துட்டு இருக்கோம். இந்த குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு மேல இருக்கிற இந்த சிசிடிவி கேமரா தான் முக்கியமான ஒரு காட்சியை பதிவு பண்ணிருக்கு. இந்த காட்சி மூலமாகத்தான் அந்த மர்ம நபர்கள், குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி சென்ற அந்த மர்ம நபர்கள் யார் அப்படிங்கிற ஒரு விவரம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் மட்டுமே மொத்தமாக 4க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் நிலையில உடனடியாக காவலர்கள் அவற்றினுடைய காட்சிகள் அனைத்தையும் கைப்பற்றி அதை ஆய்வு மேற்கொண்டதுல அந்த 8 பேர், குறிப்பாக ஆற்காடு பாலு தலைமையிலான 8 பேர் தான் இந்த கொலை செய்திருப்பார்கள் என்பதையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்நிலையில கைது செய்யப்பட்டவர்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடற்கூறாய்வு இன்று காலை முடிவடைந்து அவருடைய உடல் இந்த பகுதிக்கு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்கள், ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆதரவாளர் பலரும் இந்த பகுதிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பிற்காக 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த வேணுகோபால்சாமி நகர், செம்பியம் பகுதி, பெரம்பூர் பகுதியை சுற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இரவு முழுவதுமே பெரம்பூர் பகுதிகளில் அமைதிக்காக ரோந்து பணியில காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க.
பல அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து தொடங்கி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மரணத்திற்கு அவர்களுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதியும் அவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இறப்பிற்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்ததோடு ஒரு நல்ல களவீரனை தாங்கள் இழந்து விட்டதாகவும், எனவே மாநில அரசு விரைந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் அவர் வச்சிருக்கிறாரு. இன்று தொடர்ச்சியாக அவரது உடல் நல்லடக்கம் செய்யும் போது பல தலைவர்கள், முக்கியமான பிரமுகர்கள் வருவார்கள் என்பதால மிகவும் சுமூகமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இறுதிச் சடங்கை நடத்த வேண்டும் என்பதுதான் காவல்துறையினருடைய அடுத்த திட்டமாக இருக்கிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 10 பேர் கொண்ட தனிப்படைகள் அமைத்து 8 பேரை இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையை தொடர்ந்து காவல்துறையினோட பாதுகாப்பு அப்படிங்கிறது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அசம்பாவிதம் நடைபெறாத வண்ணம். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தற்போது வரைக்கும் 8 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை தனிப்படை காவல்துறையினரால் நடத்தப்பட்டு வருதுங்கிற உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை சொன்னதுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.